Hi to all, அனைவருக்கும் வணக்கம். நம்ம கற்பது AS நான் முதல்வன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து இன்னைக்கு வந்துரும்னு சொல்லியிருந்தேன். அதாவது இன்னைக்கு 2/1/2025 இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 29 டிசம்பர் 2024 நடந்துச்சு. போன சண்டே நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 பேர் வந்து எனக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். டாப் 28 யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து இருக்கு பாருங்க. 28 பேர் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கு. இதுல டாப் 28 எல்லாம் இல்ல. ஓகே, யார் யார் கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப நம்ம பேட்சுக்குள்ள எப்படி வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கொஸ்டின் நாங்க எப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் டஃப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வெரி குட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நாங்க ஆப்ஷன்ல நாங்களே கொடுத்து வச்சிருந்தோம். கொஸ்டின் குட், வெரி குட் டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நாங்களே கொடுத்து வச்சிருந்தோம். டஃப் அப்படிங்கறதெல்லாம் நாங்களே கொடுத்து வச்சிருந்தோம். இதை தாண்டி உங்களுடைய கருத்துக்களும் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது கற்பதேசல எப்பயுமே இருக்கும். உங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ரிவிஷன் பண்ணல சார், ஸோ ஜிகே டஃப்பா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி ஒருத்தர் ஹரிஷ் பால் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆப்ஷனை சொல்லியிருக்கீங்க. ஸோ அதாவது என்னதான் ஆப்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனம் வேண்டும். ஸோ அப்படி சொன்ன எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி நாங்கள் பிடிஎஃப்ல இருந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் வந்து அவங்க 50% வந்திருக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுடைய இலக்கை என்னன்னு கேட்டால், நாங்கள் கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து 90% நாங்கள் கேட்போம். சொல்ல போனால் 85 ஆர் 88 அதுதான் எங்களுடைய என்ன சொல்ல லாஸ்ட் லோயர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். குறைஞ்சது வந்து 85% வரைக்குமாவது கேட்டுறணும் கொடுத்த பிடிஎஃப்ல இருந்து. அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 90% கேட்கணும். ஸோ பிடிஎஃப் தாண்டி கண்டிப்பா 10% வெளியே போய் தான் ஆகும். வெளியே போயிடணும். பிடிஎஃப் தாண்டி நாங்க கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் தாண்டி வெளியே போயிடும். ஆனா சிலபஸ் தாண்டி போகாது. நல்லா கவனிங்க, நாங்க சிலபஸ் தாண்டி வெளியே போக மாட்டோம். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இதுல இருந்து 10th புக்னு சொல்லிட்டு நாங்க 11th புக்ல இருந்து போக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சிலபஸே எப்படின்னு கேட்டா டாபிக் வைஸ் தான், புக் வைஸ் கிடையாது. ஸோ அப்ப நாங்க கொடுக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சிலபஸை தாண்டி போறதே கிடையாது. இன்னைக்கு என்ன டாபிக்கோ அதுக்குள்ளேயே நாங்க வந்து இருப்போம். ஆனா நாங்க கொடுக்குற புக்கை தாண்டி வெளியே போவோம். இப்போ உதாரணத்துக்கு பாலிட்டி, இப்ப பாலிட்டி எல்லாம் நடக்கல. யூனிட் 8 யூனிட் 9 தான் வந்து போயிருக்கு. யூனிட் 5 யூனிட் 6 ஓகேங்களா, புது சிலபஸ் படி. அப்ப அந்த யூனிட் 5 யூனிட் 6க்கு நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோமோ அதை தாண்டி வெளியே 1-2 போகும். இப்ப தமிழக வரலாறு அதுலயும் குறிப்பா வந்து இலக்கியம் சார்ந்துன்னு சொல்லும் போது தேவிரா புத்தகம் இதெல்லாம் நாங்க போவோம். கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பின் பேரில் தேவிரா புக் அந்த மாதிரி போவோம். ஓகேங்களா? ஸோ அப்ப ஏன் அது இப்படி போறோம்னா, எக்ஸாம் ஹாலோடைய ரியல் ஃபீல் உங்களுக்கு வரணும். கொஸ்டின் பேப்பர் படிக்கும்போது கண்டிப்பா ஒரு 200 கேள்விக்கு ஒரு 20 கேள்வி உங்களுக்கு தெரியக்கூடாது. 20 கேள்வி உங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்க அப்படி பண்றதே. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எஸ், ஆமா. ஒரு கிரிக்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீசக்கூடிய, நீங்க ஒரு பேட்ஸ்மேன், போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பேட்ஸ்மேன் மாதிரி ரன் எடுக்கணும், மார்க் எடுக்கணும், அதுதான் அவங்களுடைய எய்ம். வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே, கொஸ்டின் செட் பண்ற நாங்க எல்லாமே யாருன்னா பவுலர் மாதிரி. ஓகேங்களா? ஸோ எங்களுடைய இலக்கே என்னன்னு கேட்டா, நாங்க வீசினா உங்களுக்கு போல்ட் ஆகணும். இதுதான் எங்களுடைய டார்கெட். ஒரு பவுலர் என்ன நினைப்பா, இப்போ நம்ம வந்து ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து பால் போடுறோம், அவன் போல்ட் ஆயிடணும், இல்லைன்னா கேட்ச் கொடுக்கணும், அவனா அவுட் ஆக்கி வெளியே தள்ளணும். இந்த அவுட் ஆக்கி வெளியே தள்ளுறது தான் ஃபில்டர் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி கிரிக்கெட்டையும் கம்பேர் பண்ணோம்னா சிலேடைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ அதை வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ இதுதான் நடக்குது டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அப்போ நாங்கள் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ல ஒரு சிலபஸ் தாண்டி போகக்கூடாது, ஆனால் புக்கை தாண்டி போகலாம். இதுதான் எங்களுடைய நோக்கம். புக்கை தாண்டி போய் நாங்கள் ஒரு 20 கொஸ்டின், அதாவது 10%, 200ல் 10%ங்கிறது 20 கேள்வி. இந்த 20 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ல ஒரு ஒரு ஆப்ஷன் வந்து ரைட் ஆன்சர். நீங்களே கெஸ் பண்ணலாம், படிச்சதை வச்சு கெஸ் பண்ணலாம். இதுதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஹால்ல உங்களுக்கு தோணும். ஓகே, பார்த்த உடனே டக்கு 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 டக்குன்னு அடிச்சுட்டே வந்தா
எல்லாருமே 200க்கு 190 எடுத்துருவாங்க. புக்கு நல்லா படிச்ச எல்லாருமே. உங்களை அந்த இடத்துல யோசிக்க வைக்கணும், கன்ஃபியூஸ் பண்ண வைக்கணும். தமிழ் 100 இருக்கும், ஆனா தமிழ் 100மே வந்து இலக்கணம் ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இலக்கியம் இந்த மாதிரி எல்லாம் கேட்க மாட்டாங்க, எல்லாம் கலந்து வரும். அப்பதான் மனநிலை மாறும், ஏற்ற இறக்கத்தோட உங்க மனநிலை இருக்கும். அதுக்கப்புறம் ஜிகே பாத்தீங்கன்னா, ஜிஎஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸும் கலந்து வரும், ரீசனிங் எல்லாம் கலந்து வரும், எல்லாமே கலந்து மேல வந்து பாலிட்டி, ஜியாகிரபி எல்லாமே கலந்து இருக்கும். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். அப்பதான் ஏற்ற இறக்கம் இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகும், மனநிலை மாறும். இந்த நடுநிலையான மனநிலையை உடைக்க வேண்டும். ஒரு அரசு அதிகாரி எப்பொழுதும் நடுநிலையாளனாக இருக்க வேண்டும். அதற்கான பயிற்சி தான் இந்த கேள்வி கணைகள். ஸோ அப்போ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை கரெக்டா கொண்டு போறதுதான் கற்பதை சொல்ல. இவ்வளவுதான் நாங்க ஆராய்வோம்ப்பா. சும்மா எடுத்த உடனே கெடுத்தோம் புக்ல இருந்து ஒரு 20 கொஸ்டின் கேட்போம் ஒவ்வொரு டாபிக்கும், அதெல்லாம் கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்ப இவ்வளவும் சேர்த்து நாங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும் போது இந்த கொஸ்டின் பேப்பர் உண்மையிலே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் எங்கள் பொறுத்த வரைக்கும். ஓகே, அதை நீங்களும் சொல்லியிருக்கீங்க. சேலத்துல இருந்து பவித்ரா ரக்ஷித் வந்து பாத்தீங்கன்னா 50% சொல்லியிருக்கிறாங்க. நோ, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வந்து 192 கேள்விகள் எடுத்திருக்கிறாங்க. எல்லா கொஸ்டின் டஃப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவங்க தான் டாப்பரா வந்திருக்காங்க. ஸோ இன்னும் ஈஸியா கேட்டா 200 எடுத்துருவாங்க போல இருக்கு. வாழ்த்துக்கள் பவித்ரா மேடம். அடுத்தது மகேந்திரன் சார் வந்து புதுக்கோட்டையில இருந்து மகேந்திரன் 187 கேள்விகள் அடிச்சிருக்கிறாங்க. குட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீட்பேக் எல்லாம் அது 2ஆம் பட்சம் தான். நமக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சராசரி போட்டிருக்கீங்கிறது தான். நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்ப மகேந்திரன் சாரையும் பவித்ரா மேடையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரிய வரும். தமிழ்ல 98, இங்க 97. ஜிகேலையும் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு, மேக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஸோ அதனால 2வது இடம். ஓகேங்களா? அதே நேரத்துல வந்து இங்க பாருங்க, யாழினி மேடம் வந்து பாத்தீங்கன்னா 3rd பிளேஸ் எடுத்திருக்காங்க, 90 அடிச்சிருக்காங்க தமிழ்ல. ஜிகேல 59 தான், நல்ல ஸ்கோர் தான். மேக்ஸ்ல 22 எடுத்திருக்காங்க, நல்ல ஸ்கோர். இந்த மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் சொல்லி இருந்தோம். யாழினி மேடம் வந்து 22 தான் எடுத்திருக்காங்க. எனக்கு அதிசயமா இருக்கு. நல்லா எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். தெரியல, சரி பார்ப்போம். நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணணும் யாழினி மேடம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல வந்து அனுஷ்யா தேவி தர்மபுரி, இவங்க வந்து 160 எடுத்திருக்காங்க, 4ஆம் இடம். நல்ல சிறப்பு தான். அதே மாதிரி கவிதா மேம் வந்து திருநெல்வேலியில இருந்து 158. அருண்குமார் சார் திருவண்ணாமலை 156. இதுல என்ன இப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியல. நீங்க என்ன கோட் பண்ணீங்களோ அதுதான் வரும். 16ன்னு போட்டிருக்கீங்களா இல்ல என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 16 அப்படின்னு சொல்லும் போது 16 போடுறதுக்கு 161 போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அதுதான் அப்படியே வரும். நாங்களாம் ஒன்னும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. ஏன்னா 16 போட்டா 92, 48, 16. அப்போ வந்து உங்களுக்கு 6 1 வரும். ஸோ 10 14 146 வரும். ஓகேங்களா? 146 தான் வரும். ஸோ என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா இப்படிதான் வரும். ஆட் பண்ணோம்னா 92, 48, 16. ஏன்னா 16 நீங்க வந்து 161 போட்டு பண்ணா 16, 10, 14, 15. ஓகே, 156. சாரி, 14, 15. ஓகேங்களா? மேபி இங்க 1 தப்பா போட்டீங்க போல இருக்கு. ரைட், நோ இஷ்யூ, நோ இஷ்யூ. ஓகேப்பா, ரைட். அடுத்தது வந்து பாருங்க, திருக்குறளுக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப கொஸ்டின் வந்திருக்கு, பட் அதுக்கு நோட்ஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு. அதான் சொல்லிட்டேன்லப்பா, ஒரு சிலது வெளியே போகும்னு சொல்லியிருந்தேன்ல. எங்களுக்கு இந்த தடவை வெளியே இருந்து கேட்கறதுக்கு திருக்குறள் தாண்டி எங்ககிட்ட இல்லை. ஸோ நீங்க திருக்குறள் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. ஸோ அதனாலதான் திருக்குறளை நிறைய வந்து இலக்கியம் சார்ந்த கேள்விகள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சிலர் கூற்றுகள் திருக்குறளை பாராற்றி
பாராட்டி இந்த மாதிரி எல்லாம் வந்து கூற்று வச்சிருப்பாங்க. யார் என்ன சொன்னாங்க, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து திருக்குறள் பத்தி சொன்னது, இதெல்லாம் நாங்க வந்து வச்சிருந்தோம். அடுத்தது புவனேஸ்வரி மேடம், ஓகே சூப்பர், 154. இன்னும் வந்து அருண்குமார் சார் வந்து மேக்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். புவனேஸ்வரி மேடம் 21 எடுத்திருக்கீங்க. மேக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 20+ எடுக்க ட்ரை பண்ணுங்க, எல்லாரையுமே சொல்றேன். கௌசல்யா பி மேக்ஸ்ல 16 தான் எடுத்திருக்காங்க, இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும். சரண்யா மேடம் ஓகே 20, பட் பத்தாது. துர்காதேவி மேடம் 13 எடுத்திருக்கீங்க மேக்ஸ்ல, இன்னும் கூடுதல் கவனம் வேண்டும். மற்றபடி எல்லாருக்குமே தனித்தனியா பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் இஸ் குட். இங்க அவங்களுடைய இது கேட்டிருந்தாங்க. ஹரிஸ் பால் சார் வந்து ரிவிஷன் பண்ணல சார், ஸோ ஜிகே டஃப், ஜிகே 44 தான் எடுத்திருக்காங்க, ஜிகே டஃப்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது 140 140 ரெண்டு பேருமே இப்ப டிஎன்பிசில இந்த மாதிரி தான் வரும் கொஸ்டின், ரெண்டு பேரும் ஒரே கேள்வி அடிச்சிருப்பாங்க, 140 140. ஓகேங்களா? ஸோ இவங்க இந்த மாதிரி வந்தா கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அவங்களோட ரிசர்வேஷன் வச்சு எல்லாத்தையுமே இருக்கு, சேஞ்ச் ஆகும். ஆனா இந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரே மார்க் ஒரே இது எடுக்கிறாங்களா 140 அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி ஒன்னா மாறிச்சுன்னு பாருங்க. இப்ப கிர்த்திக் மேடம் நினைக்கிறேன், ராஜஸ்ரீ, ரெண்டு பேர், தேனி ஃப்ரம் தேனி, கிருத்திக் 82 எடுத்திருக்கிறாங்க. ராஜஸ்ரீ மேடம் வந்து 65 எடுத்திருக்காங்க தமிழ்ல. ஸோ இவங்க தமிழ்ல இன்னும் கூடுதல் கவனம் செலுத்திருந்தா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நல்லா கவனிங்க, இங்க ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோர், ஓகேங்களா? ஜிகேல நல்ல ஸ்கோர், அண்ட் மேக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை விட 2 கூட எடுத்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸ்ல ஒரு 25 மார்க் வந்து கூட வருது. ஓகே, ஸோ அப்போ 145 வந்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 கூட எடுத்திருக்கணும், 85 எடுத்திருக்கணும், 20 இன்னும் கூட எடுத்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ அப்போ 25 கூட வரும். புரியுதா உங்களுக்கு? இதுல +5, இதுல +20, 25ன்னு சொல்லும் போது இன்னும் 25 மார்க் கூடனா 165 வந்திருக்கும். ஸோ அப்போ 165ன்னு சொல்லும் போது இவங்களுடைய ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா எங்க போயிருக்குன்னு பாருங்க. 140 16வது இடத்துல இருந்து 165ன்னு சொல்லும் போது எங்க வந்திருப்பாங்க? 165 இங்க வந்திருப்பாங்க. ஓகேங்களா? புரியுதா? ஏன் வந்து உங்களுக்கு எல்லாத்துலயுமே வந்து கவனம் செலுத்துங்கன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். அப்ப 4வது இடம் வர வேண்டிய ஒரு ஸ்டூடெண்ட், ராஜஸ்ரீ மேடத்துக்கு மட்டும் நான் சொல்லல, இது எல்லாத்துக்குமே சொல்றேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 16th பிளேஸ்ல இருக்கிறாங்க. ஏன் நான் இவங்களை உதாரணமா வச்சேன்னா, ரெண்டு பேருமே அடுத்தடுத்து ஒரே மார்க் எடுத்திருக்காங்க. 140 140 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் அடிச்சிருக்கிறாங்க, அவுட் ஆஃப் 200க்கு அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால சொன்னேன், 16வது இடம் இருக்கிறவங்க தமிழ்லையும் மேக்ஸ்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தா இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போயிருக்கும். ஸோ இதுதான், இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதே சேம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் ரெண்டு பேரும் 149 149 எடுத்திருக்காங்க. 84 ரைட் தான், 86 ரைட் தான், ஓகேங்களா? இங்க 22 ஓகே. இங்க ஜிகேல ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கம்மியா எடுத்திருக்காங்க, 43 46. பிரியதர்ஷினியா இருக்கட்டும், செல்வமாயாண்டி சாரா இருக்கட்டும். மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியதர்ஷினி வந்து இன்னும் ஒரு 4 கூட எடுக்கணும். ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா 46 அடிச்சிருக்காங்களா? ஸோ இது வந்து என்னன்னு கேட்டா யூனிட் 9ல, அது என்னது 11th எக்கனாமிக்ஸ்ல 11th லெசன் அவங்க படிக்கல. இவங்க நேரடியாவே என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் மதுரை அப்படிங்கிறதுனால நேரடியா சொன்னாங்க, சார் நான் படிக்கல சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்தா நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தோம், நாங்களும் வந்து அதை கொடுக்காம போயிட்டேன். ஏன்னா நீங்க படிச்சிருவீங்க. வேர் டு ஸ்டடியில நான் கொடுத்துருந்தேன், உங்களுக்கே தெரியும். வேர் டு ஸ்டடியில வந்து நான் கிளீனா சொல்லியிருந்தேன் இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்ப 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th புக்கை படிச்சிருவீங்க, 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 11th லெசன் படிச்சிருவீங்க ஈஸியா, தமிழ்நாடு பொருளாதாரம்னு இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா வந்து படிக்காம வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டாங்க. சரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இப்போ 2வது டெஸ்ட்டுக்கு நான் கொடுத்தது எல்லாமே படிச்சிருங்க. வீடியோ கிளாஸ் வந்து இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து படிங்க, பாருங்க, ஓகேங்களா? சரி, அதே மாதிரி இந்த 46 43 இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு 15 கொஸ்டின் கூடுதலா வேண்டும், ஓகேங்களா? ஸோ 15 இல்லைன்னா 19, ஓகேங்களா? ஸோ இப்போ 19
இப்ப மொத்தம் 19 வருதா 20ன்னு வச்சுக்கோங்க. 149ல 20 கூட எடுத்தீங்கன்னா 169. 169 எடுத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப 169 தான் கட் ஆஃபான்னு சொல்ல வரல. நீங்களும் வந்து இந்த இடத்துல வந்துருவீங்க. ஓகேங்களா? 169 உங்களுடைய கவனத்தை இப்படி செலுத்துங்க. எதுல கம்மியா இருக்கோ அதுல செலுத்துங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரிதான் பாலாஜி சாரும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் திருவண்ணாமலை 12 தான் எடுத்திருக்கிறாங்க. இது இன்னும் வந்து கூடுதலா எடுக்கணும். ஜிகேலயும் கூடுதல் கவனம் வேண்டும். ஓகேங்களா? மயிலாடுதுறையில இருந்து மாலதி மேடம் எல்லாமே ரைட்டு தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஓகே. பட் இந்த ஜிகேல மட்டும் வந்து கம்மியாயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மேக்ஸ் இந்த தமிழ் கூட ஓகே 74 ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு 74லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் குட் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து 75% கொண்டு போயிட்டீங்க. ஓகேங்களா? ஸோ 75% சொல்லும் போது 100க்கு 75 மார்க் பக்கத்துல வந்துருச்சு. பர்பஸ் ரைட்டு. 40 அப்படின்னு சொல்லும் போது எனக்கு 75% வந்திருக்கான்னா எஸ் கிட்டத்தட்ட வந்துருச்சு. 20 அப்படிங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25க்கு 20ங்கிறது வந்துருச்சு. பட் ஆனா வந்து பத்தாது, நமக்கு 75% பத்தாது. தமிழுக்கு ஓகே, ஆனா ஜிகேக்கு பத்தாது. ஸோ மேக்ஸுக்கு கூட ஓகே 20 அப்படிங்கிறது. ஜிகேக்கு இன்னும் ஒரு 15 வேணும். ஓகேங்களா? 15 75க்கு 15 பக்கத்துல நீங்க வந்து அடிக்கணும். ஓகே, ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வந்து 100க்கு 75% வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். யாருக்கு அப்படின்னு கேட்டா லாஸ்டா இருக்காங்க பாத்தீங்களா, 56 23 12 91 தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தணும். ரேகா மேடம் ஃப்ரம் திருவண்ணாமலை இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. ரொம்ப எல்லாம் இல்ல, கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. உங்களாலே முடியும். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கொஸ்டின் உண்மையிலே என்கிட்ட கேட்டா ஸ்டாண்டர்டான கொஸ்டின் அப்படிதான் நீங்க வந்து கம்மியா எடுக்கணும் தான் நினைச்சு நான் வந்து கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணுவேன். அப்ப நம்ம டீமும் அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்ப இந்த மார்க் நல்ல மார்க் தான். ஓகேங்களா? ஆனா உங்களுடைய தரம் என்ன, உங்களுடைய லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ குழந்தை நடக்குது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தத்தி தத்தி நடக்கும், கீழே விழுகும். ஸோ நீங்க குழந்தை மாதிரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்றீங்க, குழந்தை போல அடிபடும், கவலைப்படக்கூடாது. ஐயோ அடிபட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மேலும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ரேகா மேடமா இருக்கட்டும், குணசேகரன் சாரா இருக்கட்டும், ஃப்ரம் லால்குடி, கௌசல்யா, எல்லாரையுமே சொல்றேன், எல்லாருமே, ஆர்த்தி ராஜேந்திரன், எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுக்கு உங்களுடைய இந்த மார்க் எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா, தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 கொஸ்டின் ஆவது இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்ப தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 15 இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப 90 எடுத்த நாங்க 98 எடுத்த நாங்க எப்படி சார் 15 எடுக்க அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். எவ்வளவு கம்மியா இருக்கீங்களோ அதுக்கேத்தா போல இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா இப்ப ரேகா மேடத்தை வச்சு பார்க்கும்போது 15 பிளஸ் எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெஸ்ட் 3ல அங்க இருந்து கூட வேணும். ஓகே, ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்ப அடுத்த டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ரேகா மேடம் கண்டிப்பாக 71 மேல அடிக்கணும் தமிழ்ல. ஓகேங்களா? இதுல ஜிகேல பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 40 பிக்ஸ் பண்ணிக்கோங்க. 40 43 அந்த ரேஞ்சில். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18க்கு மேல அடிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 76 78 45 இது வந்து பாத்தீங்கன்னா 21 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே வரணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். ஓகேங்களா? எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது ட்ரை பண்ணுங்க. 98 அடிச்சிருக்கீங்க தமிழ்ல. உண்மையிலே 98 நானே அந்த டெஸ்ட் எழுதுனா என்னால அடிக்க முடியுமானா எனக்கு தெரியல. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லா கேள்வியுமே நான் எடுக்கல. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற ஸ்டாஃப் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரியாது. அதே மாதிரிதான் ஜிகே 70 எடுத்திருக்கீங்க, 75. ஈவன் அந்த ஜிகே பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 9 ஃபுல்லா நான் எடுத்தேன். யூனிட் 8 ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சார் எடுத்தாரு. இப்ப என்னால 70 எடுக்க முடியுமா? நான் ஒரு குபேந்திரன், என்னால 70 எடுக்க முடியுமானா தெரியல. ஓகேங்களா? இப்ப மேக்ஸ் வந்து 24, நான் வந்து 25க்கு 24 எடுத்துருவேன். என்னால முடியும் மேக்ஸ்.
ஏன்னா ஐ கேன். ஓகேங்களா? ஸோ என்னால் முடியும். 23 24 நான் எடுப்பேன். எனக்கு மேக்ஸ் வந்து சொல்லித்தர வருமா அப்படின்னா கொஞ்சம் டவுட். பட் நான் ஈஸியாக வந்து இதுக்கடுத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த ரெண்டும் என்னால் எடுக்க முடியுமானா என்னாலேயே முடியாது. பட் உங்களால் முடிஞ்சிருக்கு, ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்ளாஸ். இதை வந்து கண்டினியூ பண்ணணும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல வைக்கணும். அதே மாதிரி தான் மகேந்திரன் சாரையும் சொல்றேன். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்க டாப்ல வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. அடுத்த வகுப்புல அடுத்த ரேங்க் லிஸ்ட்ல பார்க்கலாம் யார் யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுக்கக்கூடிய பிடிஎஃப் அண்டு கொடுக்கக்கூடிய கிளாஸஸை கவனிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.